கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம செஸ்ஸோட பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எனக்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்து போர் அடிச்சிடுச்சு. ஸோ சும்மா கொஞ்சோண்டு செஸ் பார்த்துட்டு திருப்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கே போகலாம். ஃபஸ்ட்டு செஸ் போர்டில் 64 ஸ்கொயர்ஸ் இருக்குது. எல்லா பிளேயருக்கும், அதாவது பிளாக் சைடுக்கும் ஒயிட் சைடுக்கும் டோட்டலாக 16 பீசஸ் இருக்குது. கிங்கை நம்ம இதில் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா கிங்கை நம்ம அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிங்குக்கு எந்த எஸ்கேப்பிங் ஸ்கொயரும் இல்லைன்னா அதான் செக்மேட். இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ் குவீன் தான். கிங் அதோட பாயிண்ட்ஸ் இன்ஃபினிட்டி. குவீன் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ். அது டயக்னலாகவும் மூவ் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாகவும் மூவ் பண்ணலாம். அடுத்து பிஷப் நம்ம வெறும் டயக்னலாக மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். டோட்டலாக 2 பிஷப்ஸ் இருக்குது. ஒயிட் டயக்னல் பிஷப், அதுக்கப்புறம் டார்க் டயக்னல் பிஷப். ஒயிட் டயக்னல் பிஷப் வெறும் ஒயிட் டயக்னலில் மட்டும்தான் போகும். டார்க் டயக்னல் பிஷப் வெறும் டார்க் டயக்னலில் தான் போகும். இதுக்கு டோட்டலாக 3 பாயிண்ட்ஸ் ஈச். குவீனுக்கு 9 பாயிண்ட்ஸ். அடுத்து நைட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. இப்போ ஏதாவது பீஸ் இருக்குன்னா அதை தாண்டி போகலாம். வேறு எந்த பீசஸ்க்கும் அந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம நைட் இங்கே வச்சோன்னா இங்கே எல்லா பீசஸும் பிளாக்டாக இருக்குது. பட் ஆனால் நைட்டு செக் கொடுக்குது. இதுதான் நைட்டோட ஸ்பெஷாலிட்டி. நைட்டுக்கும் 3 பாயிண்ட்ஸ் தான். அடுத்து ரூக் வெறும் ஸ்ட்ரைட்டாக தான் மூவ் பண்ணும். ஸ்ட்ரைட்டாக ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் போத் சைடும் மூவ் பண்ணும். ரூக்கு 5 பாயிண்ட்ஸ். 2 ரூக் குவீனை விட பவர்ஃபுல். ஏன்னா நம்ம பேக் டிரான்ஸ்மேட் பண்ணலாம் 2 ரூக்கை வச்சு. அடுத்து இந்த கேமோட அப்ஜெக்டிவ் தான் பார்க்க போகிறோம். இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, எத்தனை பீசஸை கேப்சர் பண்ணுறோன்னு இல்லை, ஒரு கிங்கை செக்மேட் பண்ணுறது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ். இந்த கிங்கை செக்மேட் பண்ணிட்டா எங்களால் இதுக்கு மேலே அந்த கிங்கை காப்பாற்ற முடியாது. அந்த கிங்கை நம்ம கேப்சர் பண்ண முடியாது. செக்மேட் தான் சொல்லுவோம். அண்ட் கிங்கோட மூவ்மெண்ட் என்னென்னா, இப்போ கிங்கை நம்ம சென்டரில் வச்சோன்னா டோட்டலாக 9 ஸ்கொயர்ஸ் இது மூவ் பண்ணோம். எல்லா சைட்லேருந்து ஒரு ஸ்டெப் அதால் மூவ் பண்ண முடியும். பட் ஆனால் இன்கேஸ் இந்த இடத்துல குவீன் இருக்குன்னா அதால் இந்த 2 ஸ்கொயருக்கும் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஓப்பன் செக்கு. இந்த 4 ஸ்கொயருக்கும் அதை கிங்கால் மூவ் பண்ண முடியாது. அண்ட் குவீன் போத் ஹரிசாண்டலி, வெர்டிக்கலி அண்ட் டயக்னலாக மூவ் பண்ணும். பிஷப் டயக்னலாக தான் மூவ் பண்ணும். ரூக் ஸ்ட்ரைட்டாக ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக மூவ் பண்ணும். நைட் எல் ஷேப்பில் மூவ் பண்ணும். செஸ்ஸில் சில ஸ்பெஷல் மூவ்ஸ்லாம் இருக்குது. கேஸ்லிங், என்பேசன்ட், அப்புறம் பான் ப்ரமோஷன். கேஸ்லிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக கிங்கு ஒரு ஸ்டெப் தானே மூவ் பண்ணணுன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல எந்த பீசஸும் இல்லை, இங்கே எந்த பீசஸும் இல்லைல்ல. இப்போ இந்த கிங்கை 2 ஸ்டெப் மூவ் பண்ணும். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கிங் 2 ஸ்டெப் மூவ் பண்ணும். இங்கே ரூக் இந்த இடத்துல வரும். ஸோ இதான் கேஸ்லிங். இது செக்கில் இருக்கும்போது நம்மளால் கேஸ்லிங் பண்ண முடியாது. அண்டு அதுக்கு இன்னொரு ரூல் என்னென்னா, இப்போ கிங்கு நம்ம ஆல்ரெடி இங்கே குயின் வச்சு செக்கு கொடுக்குறாங்க, நம்ம ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டோம். திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வந்தால் நம்மளால் கேஸ்லிங் பண்ண முடியாது. டோட்டலாக 2 டைப்ஸ் ஆஃப் கேஸ்லிங் இருக்குது. கிங் சைட் கேஸ்லிங் அண்ட் குயின் சைட் கேஸ்லிங். குயின் சைட்னா ஒன்றும் இல்லை, குயின் இருக்க சைடு தான் குயின் சைட் கேஸ்லிங். கிங் சைட் கேஸ்லிங் இந்த சைடு. கேஸ்லிங்க்கு நம்ம ஓன்னு சொல்லலாம். ஸ்கோர் ஷீட் மார்க் பண்ணும்போது அடுத்த டாபிக்கு நான் வரேன். பான் ப்ரமோஷன்னா இப்போ இங்கே இந்த 7th ரோலையும் இந்த 7th இந்த 2 7th அண்ட் 2nd ரோவில் பான்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் இன்னொரு அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் ஒயிட் பாயிண்ட்ஸ் 8th ரேங்க் ரீச் பண்ணால் அது நமக்கு தேவையான பீசஸாக நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு
குயின் ப்ரொமோட் பண்ணிக்கலாம், இல்லை ரூக் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஒயிட்னா ஒயிட் தான் ப்ரொமோட் பண்ண முடியும். ரூக் ப்ரொமோட் பண்ணிக்கலாம், இல்லை பிஷப் ப்ரொமோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நைட்டு கூட ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அடுத்து என் பேசன்ட். பட் என் பேசன்ட் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். செஸ்ஸில் வந்து ஒரு பிளேயர் வந்து இன்னொரு பிளேயரை மேட் பண்ணலைன்னா நம்ம வந்து ட்ரா கொடுக்கலாம். டோட்டலாக 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரா இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு ட்ரா வந்து லோன்லி கிங் ட்ரா. இது வெறும் 2 கிங் தான் இருக்குன்னா நம்மளால் செக்மேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இது லோன்லி கிங் ட்ரா. அடுத்து ஸ்டேல்மேட். ஸ்டேல்மேட்னா வந்து இப்போ ஒரு கிங் இருக்குது, அது செக்கில் இல்லை, பட் ஆனால் அதுக்கு எந்த மூவிங் ஸ்கொயரும் இல்லை, அதால் எந்த மூவ் பண்ண முடியலன்னா ஸ்டேல்மேட் வந்து நடக்கும். ஸோ இந்த பொசிஷனில் பாருங்கள், கிங் வந்து செக்கில் இல்லை, அது யாரும் செக்கும் கொடுக்கல, பட் ஆனால் இல்லீகல் மூவ் எதுவுமே இல்லை. இன்கேஸ் இங்கே அதுக்கு பான் இருந்துச்சுன்னா அது பான் மூவ் பண்ணலாம், பட் ஆனால் இந்த இடத்துல பான் இல்லைன்னா இது ஒரு ஸ்டேல்மேட். அடுத்த ட்ரா வந்து பிளேயரே இன்னொரு பிளேயருக்கு ஆஃபர் பண்ணால் 2 பேருக்கும் வந்து கடைசியாக ஒரு பான் தான் இருக்குது, எதுவுமே ப்ரொமோட் பண்ணுற நிலமையில இல்லை. அந்த மாதிரி இடத்துல வந்து பிளேயர்ஸே ட்ரா ஆஃபர் பண்ணாங்கன்னா ட்ரா எடுத்துக்கிறது. அடுத்த ட்ரா வந்து 3/4 ரெப்பிட்டேஷன். இப்போ வந்து ஒரே பீஸை 3 வாட்டி நம்ம மூவ் பண்ணுறோம். பிளாக் அண்ட் ஒயிட் ஒரே மாதிரி ஒரே பீஸை மூவ் பண்ணிட்டே இருக்கோம் ஒரே இடத்துலனா அது 3/4 ரெப்பிட்டேஷன் பற்றி ஒரு ட்ரா. இப்போ இங்கே வந்து பிஷப் இங்கே போகுது, திருப்பி இங்கே பிஷப் போகுது, திருப்பி அங்கே பிஷப் போகுது, திருப்பி இங்கே பிஷப் வருது, திருப்பி இங்கே பிஷப் வருது, திருப்பியும் போச்சுன்னா இதுவும் ஒரு ட்ராவாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 50 மூவ் ரூல். இதில் வந்து 50 மூவ்ஸ்குள்ளே ஒரு பீஸையும் கேப்சர் பண்ணலனா, இல்லைன்னா கிங்கை செக்கே வைக்கலனா அந்த இடத்துல வந்து 50 மூவ் ட்ரா வரும். இப்போ வந்து செக்கே நான் கொடுக்கல, 50 மூவ்ஸ் நான் போத் சைடும் செக் கொடுக்கல, 50 மூவ்ஸ் வந்து நாங்கள் அப்படியே போயிடுச்சுன்னா அது ஒரு ட்ரா. அடுத்து வந்து இன்சஃபிஷியன்ட் மேட்டிங் மெட்டீரியல். இப்போ வெறும் ஒரு பிஷப்பும் கிங்கும் இருந்துச்சுன்னா மேட் பண்ணுறது வந்து இம்பாசிபிள். அதே மாதிரி ஒரு நைட்டும் கிங் இருந்தாலும் இம்பாசிபிள். ஸோ அப்பயும் ஒரு ட்ரா தான். ஸோ நான் அந்த 5 ட்ராஸோட பேரே சொல்லிடுறேன். ஸ்டேல்மேட், அதாவது கிங்குக்கு லீகல் மூவ் இல்லைனா, அதுக்கப்புறம் 3/4 ரெப்பிட்டேஷன், 50 மூவ் ரூல், இன்சஃபிஷியன்ட் மேட்டிங் மெட்டீரியல் அண்ட் மியூச்சுவல் அக்ரிமெண்ட். அடுத்து நம்ம ஸ்கோர் ஷீட் பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்கோர் ஷீட் எழுதும் போது நம்ம குவீன்னா வந்து அந்த ஃபுல் நேம் எழுதுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கும் ஒரு சிம்பிள் இருக்குது. ரூக்குக்கு வந்து சிம்பிள் வந்து ஆர். இப்போ ஆர் வந்து எங்கே இருக்குது? A8 இருக்குது. ஸோ நம்ம A8 எழுதுவோம். இப்போ ரூக் வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிடுச்சுன்னா ஆர் இன்ட்டு இது நேம் என்ன, இந்த ஃபைல் இந்த ரோ நேம் என்ன, சி, இது வந்து 3. ஸோ ஆர் இன்ட்டு C3. இதுதான் செஸ்ஸை வந்து பேசிக்காக ஸ்கோர் ஷீட். அடுத்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக ஸ்கோர் ஷீட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹோப் யூ காய்ஸ் என்ஜாய். பாய்.